ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் மீ ஆண்டனி. இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து செஸ்ட்டோட ஃபேட்டை கம்மி பண்ணுறதுக்கு என்ன மாதிரி வந்து ஒர்க் அவுட் பண்ணலாம் அதை பற்றி தான் நீ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த செஸ்ட் ஃபேட் அப்படிங்க பார்த்தீங்கன்னா மென்ஸுக்கு வந்து ரொம்ப நிறைய பேருக்கு இருக்குது. ஏன்னா கொஞ்சம் வந்து ஃபேட்டாக இருக்கிறவங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் உடம்பு வந்து வெயிட்டாக இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த செஸ்ட் ஃபேட் வந்து ரொம்ப அசிங்கமாக இருக்கும். ஏன்னா அது வந்து ரொம்ப ஒரு மாதிரி தொங்கி ரொம்ப விகாடாக இருக்கும். ஸோ அந்த ஃபேட்டை கம்மி பண்ணுறதுக்கு வந்து வீட்டில் இருந்தபடியே என்ன மாதிரி வந்து ஒர்க் அவுட் பண்ணலாம் அதை பற்றி நான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த லாக்டவுன் டைமில் வந்து ஜிம் எல்லாம் க்ளோஸ் ஆகிருக்கும் இல்லையா? ஸோ ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ண முடியாது. இந்த வீட்டில் இருந்தபடியே ஒரு 5 எக்ஸசைஸ் வச்சு மட்டுமே இந்த செஸ்ட்டோட ஃபேட்டை வந்து கம்மி பண்ணுறதுக்கு என்ன மாதிரி ஒர்க் அவுட் பண்ணலாம் அதை பற்றி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்களா? கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கிங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஒரு ஆல் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு அப்படின்னா நம்ம சேனலுக்கு போகிற ஒவ்வொரு வீடியோவும் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ வாங்க டேரெக்டாக நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு என்ன பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மலான புஷப்ஸ் இருக்க போகிறோம். இந்த புஷப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ எங்களை மாதிரி லீனாக இருக்கவங்களுக்கு வந்து இல்லை கொஞ்சம் இந்த மாதிரி வெயிட் கம்மியாக இருக்கவங்களுக்கு வந்து எடுக்கிறது ஈஸியாக இருக்கும். இதே வந்து கொஞ்சம் ஃபேட் வந்து அதிகமாக இருக்கவங்களுக்கு, கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா புஷப்ஸ் இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, அவங்க பிகினர்ஸ் வந்து எந்த மாதிரி வந்து ஒர்க் அவுட் பண்ணலாம் அதையும் வந்து நம்ம வீடியோவில் சின்ன ஸ்க்ரீனில் கொடுத்துட்றேன், அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ டேரெக்டாக நம்ம ஃபஸ்ட்டு ஒர்க் கொடுப்போம். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஒர்க் பார்த்தீங்கன்னா நார்மல் புஷப்ஸ். ஓகேவா? பண்ணுறது வந்து ஸ்லோவாக பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து செஸ்ட்டுக்கு வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் சரி, செஸ்ட்டோட ஃபேட்டை கம்மி பண்ணுறதுக்கும் சரி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். சரி, அந்த வீடியோஸோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கீழே ஆட் பண்ணுறேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? நம்மளோட சேனலோட ஃபஸ்ட்டு வீடியோவே அந்த செஸ்ட்டுக்கு ஒர்க் அவுட் தான். ஓகே, அதை பார்த்துக்குங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த வீடியோ 2 செங்கல் வச்சு பண்ணியிருப்போம், அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ முடிச்சுட்டு அந்த வீடியோ போய் பாருங்கள். ஓகேவா? இப்போ வந்து ஃபஸ்ட் இது பண்ணுவோம். ஸோ புஷஸ் வந்து இந்த மாதிரி பர்ஃபெக்டாக எடுக்கிறது அதை பற்றியும் வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன். இல்லை புஷஸ் வந்து கம்மியாக எடுக்க முடியல, கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கிறவங்க கூட ஆல்ரெடி அதிகமாக இருக்குது, எப்படி வந்து புஷப்ஸ் வந்து அதிகமாக எடுக்கிறது அதை பற்றியும் வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணுறேன், அதை மாதிரி தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நார்மலான ஒரு 10 புஷப்ஸ். ஓகேவா? ஸ்லோவாக பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. இந்த புஷப்ஸ் வந்து எதுக்காக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து எடுத்த உடனே நம்ம வந்து ஹேண்டுக்கு வந்து பவர் கிடைக்காது. சரியா? கொஞ்சம் அந்த மாதிரி கொஞ்சம் ஹார்டாக ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு. ஸோ புஷப் எடுத்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஹேண்டுக்கு வந்து பவர் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அடுத்து வந்து கொஞ்சம் அந்த ஹார்டாக ஒர்க் அவுட் பண்ணும்போது நமக்கு வந்து இன்னும் ஈஸியாக இருக்கும், சிம்பிளாக இருக்கும் அது பண்ணுறதுக்கு. ஓகேவா? இந்த ஒர்க் அவுட்டாக பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டான விஷயம் பார்த்தீங்கன்னா, ப்ராப்பராக மாவு முடிச்சுட்டு வந்து இந்த ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. மாவு பண்ண யாரும் வந்து இந்த ஒர்க் அவுட் பண்ணாதீங்க. ஓகேவா? அடுத்து வந்து வைடு புஷப்ஸ் எடுத்துக்கோங்க. வைடு புஷப்ஸ் வந்து 10 கவுண்ட்ஸ். ஓகேவா? 10 கவுண்ட்ஸ் வந்து ஸ்லோவாக பண்ணுங்கள், நிறுத்தி பண்ணுங்கள். ஓகேவே? 1 2 3 4 5 6 7 8 9 10. இது வந்து நாங்கள் புஷப்ஸ் 5 புஷப்ஸ் எடுத்துட்டோம். இது முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு புஷப்ஸுக்கு இடையில வந்து ஒரு 30 செகண்ட்ஸ் இல்லை 10 செகண்ட்ஸ் வந்து ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து பண்ணுறது மாதிரிலாம் ரெஸ்ட் வந்து ஒரு 10 செகண்ட்ஸ் எடுத்துக்குவோம். இதே நீங்கள் வந்து பெயினிங்கில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து நல்ல ஒரு 30 செகண்ட்ஸ் ரெஸ்ட் எடுத்து கூட அடுத்த ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஒரு 10 செகண்ட்ஸ் ரெஸ்ட் எடுத்துக்குவோம். ஓகே, இது முடிஞ்ச போது பார்த்தீங்கன்னா வந்து சாதாரண புஷப்ஸ் அந்த பொசிஷனில் இருந்துக்குங்க. சரியா? அந்த இந்த சாதாரண பொசிஷனில் இருந்துக்குங்க. இருந்துக்கிட்டு பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. இந்த இது வந்து எதுக்காக பண்ணுறது பார்த்தீங்கன்னா, இந்த வந்து அப்பர் செஸ்ட்டில் இருக்க கொலஸ்ட்ரால் எல்லாமே கம்ப்ளீட்டாக சரியாகும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து ஹேண்ட் வந்து ரேஸ் பண்ண பார்த்தீங்கன்னா இந்த லோவர் செஸ்ட் வந்து அப்பர் செஸ்ட்டில் இருக்க அந்த இது வந்து அந்த மசில்ஸ் வந்து ஸ்ட்ரென்த் கிடைக்கும். ஸோ வந்து இந்த ஸ்ட்ரெச் கிடைக்கிறதுனால வந்து அதில் இருக்க ஃபேட் எல்லாமே கம்ப்ளீட்டாக ஃப்ரீ ஆகும். ஓகேவா? அடுத்து வந்து இது பண்ணோம் இல்லையா, அதே பொசிஷனில் இருந்துக்குங்க. ஓகேவா? அதே பொசிஷன் இருந்துக்குங்க. நின்றுக்கிட்டு பாருங்கள். இதுக்கு முன்னாடி வந்து இப்படி ஹேண்ட் ரைஸ் பண்ணோம் இல்லையா, அதே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 1
நம்ம சைடில் 2 3 4 5 6 7 8 9 10 எட்டாச்சு. இது முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா இது வந்து இருக்குன்னா அந்த சைடு செஸ்ட் பார்த்தீங்களா, அந்த சைடு செஸ்ட்டோட ஃபேட் எல்லாமே பர்ன் பண்ணிடும். ஓகேவா? இது முடிச்சுட்டு ஒரு 10 செகண்ட்ஸ் ரெஸ்ட் எடுத்துக்கும். ஓகேவா? முடிச்சாச்சு. ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சரி நின்றுக்குங்க. சரி, அந்த பொசிஷன் நின்றுக்குங்க. பாருங்கள் இந்த மாதிரி. சரியா? சரி, ஒன் இந்த மாதிரி பண்ணுறோம். ஓகேவா? பாருங்கள் இந்த மாதிரி போகும்போது கை மேலே போகணும். ஓகே, இது ஃபாஸ்ட்டாக பண்ணுறோம் இல்லையா? ரெடி, ஸ்டார்ட். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எதுக்காகனா இந்த சைடு சிப்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த செஸ்ட் மசிலில் வந்து இந்த மாதிரி ஜம்ப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த இது வந்து செஸ்ட் வந்து அந்த மாதிரி ஃபேட் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜம்ப் பண்ணும்போது இந்த ஃபேட் வந்து ரொம்ப ஆடும். ஸோ ஆடும்போது பார்த்தீங்கன்னா இந்த சைடு செஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சைடு செஸ்ட்டில் ஃபேட்டு பர்ன் ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் இந்த லோவர் செஸ்ட்டில் இருக்க ஃபேட்டு பர்ன் ஆயிரும். ஓகேவா? இது பண்ணுறோம். அடுத்து வந்து இதிலே வந்து இப்போ பண்ணோம் இல்லையா? இப்போ வந்து பாருங்கள் இந்த பொசிஷன் வந்து பிளாங்க்னு சொல்லுவாங்க. சரியா? இந்த பொசிஷன் வந்து இருக்கணும். ஓகேவா? அப்படின்னா பாருங்கள் 1 ஒரு புஷ்அப்ஸு, அடுத்து இந்த மாதிரி 2 செகண்ட்ஸு லிஸ்ட்டு புஷ்அப்ஸு. ஓகே, 1 2 3 4 5. இந்த மாதிரி வந்து ஒரு 30 செகண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகேவா? இந்த மாதிரி தொடர்ந்து ஒர்க் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா மெயினில் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ வந்து மெயினில்ஸ் வந்து இந்த மாதிரி பண்ணுறது அப்படின்னா சின்ன சிறியில் கொடுத்துறேன். அது மாதிரி தெரிஞ்சுக்கங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒர்க் வந்து என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் ஒர்க் வந்து இந்த மாதிரி முன்னாடி வந்து இப்போ ரைஸ் பண்ணோம் இல்லையா, கால் தூக்கம் ரைஸ் பண்ணோம் இல்லையா. இப்போ வந்து என்ன பார்த்தீங்கன்னா நமக்கு பொசிஷன் இருக்கு எவ்வளோ. சரியா? பாருங்கள், பொசிஷன் இன்னொரு பொசிஷன் நின்றுக்குங்க. நின்றுட்டு வந்து லெஃப்ட் ஹேண்டு ரைட் லெக். ஓகேவா? ரைட்ஸ் பண்ணுறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. இந்த மாதிரி பண்ணலாம். சரி, அது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த அப்பர் செஸ்ட் அண்ட் லோவர் செஸ்ட்டோட மசில்ஸ் வந்து கெயின் பண்ணுறதுக்கும், அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபேட்டை வந்து பர்ன் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகும். ஓகேவா? அடுத்து வந்து இது பண்ணதுலேயே புஷ்அப்ஸ் வரைக்கும் பண்ணுறோம். ஓகேவா? இது பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகேவா? என்ன பண்ணும்போது செஸ்ட்டு வந்து பயங்கர பெயினாக இருக்கும். ஸோ பயங்கர பெயின்னா நம்ம வந்து பிகினிங் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ வந்து அதனால் ஃபேட் உங்களுக்கு வந்து ஒரு வெயிட் அதிகமாக இருக்கனால இன்னும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ வந்து வெயிட்டில் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பிகினிங்கில் பண்ணும்போது பார்த்து பண்ணுங்கள். ஸோ வந்து இந்த மாதிரி வந்து ஸ்லோவாக பண்ணுங்கள். சரியா? பண்ணுறது ஸ்லோவாக பண்ணுங்கள், ப்ராஃபிட்டாக பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ வந்து நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்தனால உங்களுக்கு வந்து ஒரு அடிஷனல் ஒர்க் அவுட் சொல்கிறேன். ஓகேவா? அடிஷனலாக சூப்பரான ஒர்க் அவுட் சொல்கிறேன். என்ன ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா, இந்த ஒர்க் அவுட் வந்து அப்பர் லோவர் அண்ட் மிடில் செஸ்ட் 3 செஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணுறோம். இந்த ஒர்க் அவுட் வந்து ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ பிகினிங்கில் பண்ணுறவங்க வந்து இந்த ஒர்க் அவுட் வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. ஏன்னா கஸ்டமர் கண்டிப்பாக இந்த ஒர்க் அவுட் ஸ்கிப் பண்ணிங்க. என்னென்ன முடிவு நினச்சி இருக்கவங்க இந்த ஒர்க் அவுட் வந்து பண்ணுங்கள். ஓகேவா? என்ன ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா
சாதாரண புதுசாக உட்காந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாம்பு மாதிரி போவோம் தெரியுமா, இந்த மாதிரி சரியா கீழேருந்து அப்படியே வரும். ஓகேவா, இது வந்து 10 கவுண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகேவா, இது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பீனிங்கில் பண்ணுறவங்க வந்து முடிஞ்சால் பண்ணுங்கள், இல்லைன்னா இந்த ஒர்க் அவுட்டோட ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் ஹேண்ட் பவர் இன்க்ரீஸ் பண்ண வரக்கூட இந்த ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஓகேவா, 1 2 3 4 5 6 7 8 9 10. இந்த ஒர்க் அவுட் தான். இது வந்து பார்த்திங்கன்னா 3 அப்பர், லோவர் அண்ட் மிடில் செஸ்ட் 3 பண்ணுறோம். இது வந்து ரொம்ப செஸ்ட்டு ஃபுல்லாகவே நம்ம ஒர்க் அவுட் கொடுக்குறோம். இந்த ஒர்க் அவுட் வந்து ஒரே ஒரு இதில் ஒரே புஷ்அப்ஸில் வந்து ஃபுல்லாக ஒர்க் அவுட் கொடுக்குறோம். ஓகேவா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒர்க் அவுட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா பசங்க வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப ஃபேட்டாக இருக்கிறவங்க வந்து செஸ்ட்டு வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கூட கொஞ்சம் பார்க்க நல்லா நீட்டாக இருக்கும். அதே வந்து அந்த செஸ்ட்டு வந்து ரொம்ப ஃபேட்டாக ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்திங்கன்னா இந்த கேர்ள்ஸுக்கு வந்து இருக்கும் பார்த்திங்கன்னா, உமன்ஸ் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி பசங்களுக்கு வந்து பூஸ்ட் மாதிரி இருக்கும். ஓகேவா, அது வந்து ரொம்ப பார்க்குறது ரொம்ப அசிங்கமாக இருக்கும். ஸோ வந்து அந்த மாதிரி இருக்கவங்க வந்து வீட்டில் இருந்தபடியே இந்த 5 ஒர்க் அவுட்டையும் பண்ணுங்கள். அடிஷனலாக அந்த ஒர்க் அவுட் வந்து உங்களுக்கு பண்ணி நினச்சா இந்த ஒர்க் அவுட் வந்து பண்ணுங்கள். ஓகேவா, இதோடய கண்டிப்பாக எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஓகேவா, இந்த ஒர்க் அவுட்டை வந்து வீட்டில் வந்து மார்னிங் வந்து பண்ணுங்கள். மார்னிங்னா என்ன சொல்கிறது, நல்லா ப்ராப்பராக வார்ம் பண்ணி முடிச்சுட்டு இந்த ஒர்க் அவுட் வந்து பண்ணுங்கள். எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 10 days கன்டினியூஸ் பண்ணி பாருங்கள். கன்டினியூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜஸ்ட்டு வந்து கொஞ்சம் அட்லீஸ்ட் என்ன சொல்கிறது, ரொம்ப ஜிம்மில் போய் பண்ணுறத விட கொஞ்சம் ஒரு பாதி அளவாக அது கண்டிப்பாக நம்ம குறையும். ஸோ இந்த இதை ட்ரை பண்ணிவிட்டு ரிசல்ட் எப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் ஒரு 10 minutes ஒர்க் பண்ணியிருப்பேன். 10 minutes பாருங்கள் என்னோட செஸ்ட்டு பார்த்தீங்களா, லோவர் செஸ்ட்டு, அப்பர் செஸ்ட்டு, மிடில் செஸ்ட்டு 3 பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். என்ன சொல்கிறது, இப்போ பீனிங்கில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 10 நான் வந்து வீடியோக்காக 10 reps பண்ணியிருக்கேன். இது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பீனியில் வந்து 10 பண்ணுங்கள், அடுத்து வந்து 15, அடுத்து 20, இந்த மாதிரி வந்து ஒவ்வொன்றிலையும் வச்சு 10னா 10 கவுண்ட்டில் வந்து 3 செட் பண்ணுங்கள். அடுத்து 15னா 15 கவுண்ட்டில் வந்து 3 செட் பண்ணுங்கள். அடுத்து வந்து 20னா 20 கவுண்ட்ஸ் வந்து 3 செட் பண்ணுங்கள். ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எனக்கு 10 seconds நான் வந்து நல்லா பண்ணினால 10 seconds போதும். இதே வந்து நீ பீனிங் பண்ண பார்த்தீங்கன்னா ஒரு 30 seconds கூட ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்து வந்து ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஒர்க் அவுட் வந்து மறக்காமல் வந்து இந்த 3 செட்டு ட்ரை பண்ணுங்கள். ஈஸியாக 10 days நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இதுக்கு வந்து நான் கேரண்டி. இந்த வீடியோ பிடிச்சப்பலாம் லைக் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி சேனல் எக்கச்சக்கமான வீடியோஸ் போட்டிருக்கோம். எல்லா வீடியோஸும் போய் பாருங்கள், ஒரு டைம் பாருங்கள். எல்லா வீடியோஸும் பார்த்துட்டீங்க உங்களுக்கு வந்து எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேவா, இதே மாதிரி சூப்பராக நெக்ஸ்ட் சந்திப்போம். அதே உங்களுக்கு டானி. பாய் கைஸ், டாட்டா.